தமிழக வெற்றி கழகத்தோட ஆதவ் அர்ஜுனா சமீபத்துல ஒரு பிரஸ் மீட் வச்சார் இல்லையா? அத பத்தின ஒரு சின்ன அப்டேட் இது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய துயர சம்பவம், அது சம்பந்தமா சில கட்சி நிர்வாகிகள் கைதுன்னு போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த நேரத்துல ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லிருக்காரு, அவங்க கட்சி என்ன நினைக்குதுன்னு பார்க்கலாம். இதுல முக்கியமா 3 விஷயங்கள் இருக்கு. முதலாவதா, அந்த கள்ளக்குறிச்சி துக்கத்துக்காக கட்சியில தலைவர்ல இருந்து தொண்டங்க வரைக்கும் 16 நாள் துக்கம் அனுசரிக்கிறாங்களாம். அதனால இப்போதைக்கு யார் என்ன அவதூறு சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்ல போறது இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கிறதா முக்கியம்னு சொல்றாரு. ரெண்டாவதா, இந்த துக்க நேரத்துல கூட வேணும்னே அவங்க கட்சி ஆளுங்க மேல பொய் கேஸ் போட்டு கைது பண்றதா சொல்றாரு. கட்சியை முடக்க பாக்குறாங்கன்னு குற்றம் சாட்டுறாரு. கடைசியா, இந்த கைதுக்கெல்லாம் எதிரா சட்டப்படி போராட போறோம், கோர்ட்டுக்கு போயிருக்கோம்னு சொல்றாரு. அந்த 16 நாள் துக்கம் முடிஞ்சதும் எல்லா உண்மையும் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம், கள்ளக்குறிச்சி துயரத்துக்கு நடுவுல இந்த சட்ட போராட்டங்களையும் சந்திக்கிற சூழல்ல ஆதவ் அர்ஜுனா அவங்க கட்சி நிலைப்பாட்ட சொல்லியிருக்காரு.